சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மழை பார்க்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த வர டைம் முடியல, நிறைய நேரம் ஆயிடுது. சிறையிலிருந்து கலந்து மத்தியானம் தான் வந்து சில வேலைகள் முடிச்சுட்டு மறுபடியும் உடல்நிலையும் கொஞ்சம் வீக்கு. அந்த கடவுள் தான் பிறந்து ஒவ்வொரு நாட்களும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இருக்கிறவர்களுக்கு நன்றி ராஜா. கடல் நினைத்து வந்திமார் தம்பிமார் ஊருக்காக நம்முடைய முன்னாள் பொருளாளர் மலர்வனுக்காக, ஜீவகுமாரனுக்காக, இன்றைய பொருளாளர் அனிஸ்காக நிறைய தமிழ் பார்த்துருக்கீங்க. பாளையங்கோட்டத்துக்காக வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சமரியா ஸ்கூல் கரஸ்பாண்ட் அலெக்சன் வந்துருக்கு, கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம். கத்தோடைய ஆசிரியட்டும். ஒரு குருவானவர்கள் எல்லாரும் விசேஷித்த கர்மட்டோடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எல்லா நிலையிலும் கத்தனை ஆசிரியம் வாழ்த்துகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசை. அன்பு நிறைந்த இயேசுவே,
நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்கா சொந்தத்து நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாங்கி தந்தீங்கப்பா. இந்த கிருபைக்கு நன்றி சாமி. அதை கொண்டு வந்து பெரிய கிருபை நினைக்கிற ராஜா. அனைத்து வழிபடிங்க. கூட்ட கிராமத்துக்காக வருகிறோம். பிள்ளைகளை நினைத்திருக்கிறோம். நினைத்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து காத்து கொடுங்க. வழியிடத்துக்கு தரப்படுத்துங்க. அதில் ஒவ்வொரு குருவானவையும் வழியிடத்தை காத்து கொடுங்க. இயேசு நீனே நாமத்தில் கேட்க நல்ல விதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபை வாழ்க்கை கடவுள் தந்திருக்கிறார். இந்த கிருபையை நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சிறையில் ஒரு கூட்டத்து போயிருந்தேன். அவங்க சகோதரி அக்கா தங்கச்சி 2 பேர். ஒருத்தருக்கு 52 வயசு, ஒருத்தர் 40 வயசு. 2 பேரும் ஆண்டவர் அறியாத வந்த பிள்ளைகள். காலகாலமாக நிறைய வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு பல விதமான பாடலை அனுபவிச்சு பாடுவதா சாவதான் நினைக்கக்கூடிய அளவில் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்று அந்த மூலம் பெரிய சுகத்தை அடைஞ்சி விடுதலை பெற்று வாழ்ந்திருக்காங்க. விடுதலை பெற்று வாழும்போது சொந்தமான வீடு, சொந்தமான எல்லா இடங்கள் இருந்துருக்கு. திடீர்னு சொல்லி அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை சூறாவளி வர வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்கள் மக்கள் எல்லாம் நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்ததை விட்டுட்டு வேறு விதமான தெய்வத்தை தேடி போன ஒரு வாழ்க்கையை இழந்துட்டீங்க. அதனால் நீங்கள் எங்கே அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஒரு சரீரம் கேட்டால் யோகு போல சரீரம் முழுவதும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு நம்பிக்கை இருப்பேன், ஆண்டவர் சாட்சி இருக்கும், மகிமையை செலுத்தணும். இந்த உலகம் அழிஞ்சு போகிற உலகம் அழிஞ்சு போன உலகமாக இருந்தாலும் நித்தியமான ராட்சியத்துக்கு போகணும், அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 ரொம்ப வைராக்கியம் வந்திருக்காங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. லூக்கா 19 வாசிக்கும் போது இழந்து போவதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷனும் உலகத்தில் வந்தார். ஒரு வாழ்க்கையை பிடிச்சிட்டு ஆண்டவரே நீதிகளை வெளியிடக்கூடிய தெய்வம், இந்த ஜனங்க மத்தியில் நாங்கள் வெட்கப்பட்டு போக முடியாது, வெட்கப்பட்டு அனுப்ப மாட்டீங்க. சிறிதர்கள் 430 வருஷம் அடிமையாக வாழ்ந்து வரும்போது வழியில் மடக்கி எவ்வளோ கஷ்டம்னாலும் சரி அழிஞ்சிருவோன்னு நினைக்கும் போது
ஆண்டு சொன்ன வார்த்தை இன்றைக்கு காண்க எகிப்தியரே நீ ஒரு நாள் காண மாட்டாய் சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மை, நான் நம்புறேன் சொன்னாங்களா. ஒரு பைபிள் பாப்பா வேதத்தை பற்றி அறிஞ்சப்பா அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணியிருக்காங்க. ஜோம் பண்ணி எந்த காரியத்திலும் இழந்து வாழுகிறாயோ அந்த காரியத்தில் நான் ரெண்டிப்பாக நம்பி ஒரு வாழ்க்கை தருவார். நீ பயப்படாத. வேதத்தில் வாசிக்கவில்லை. நீங்கள் அநேக மக்கள் பாருங்க, கஷ்டப்பட்ட மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேதனையோடு வாழ்வதா சாவதா தொகுதி ஏன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எந்த உலகம் சொல்லி என்னுடைய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைக்கு வந்த பிள்ளைகள் தான் இவங்க அப்படின்னு நம்ம ஜோபி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கைவிடவே மாட்டாய், என்ன நினைக்கும், நீ என்னால் மறக்க விடுவதில்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை. அவங்க ஒரு நாளும் நீ மறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் 2 பேரும் அழுதுருக்காங்க, ரொம்ப அழுதுருக்காங்க. ரொம்ப அழுதுருக்காங்கன்னா தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தாங்கும் போது தான் வச்சுருக்காங்க. 38 வருஷம் பரிசமத்தை படுத்திருந்தான். விருந்தில் வாசிக்கவில்லை. யோகன் 5 வாசிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆண்டோஸ் அருகே ஒரு 5 மண்டபம் உண்டு, ஒரு குளம் ஒன்று உண்டு. அந்த குளத்தில் 5 மண்டபத்தில் அந்த குளத்தில் எப்போது தேர்வு வந்து கலக்குவான். தேர்வு கலக்கும் போது எப்படிப்பட்ட வியாதி உள்ள மனுஷனாக இருந்தாலும் யார் முதலாவது இறங்குறாங்களோ சுகமாக்கப்படுவாங்க. அதில் 38 வருஷம் மனுஷன் படுத்திருக்கார். படுத்திருக்கும் போது அவர் வெளியே வராரு. அந்த வெளியே பார்க்கும்போது கேட்காரு, சுகமாக விரும்புகிற ஐயா, சுகமாக விரும்புகிற ஐயான்னு கேட்கும்போது சொல்கிற ஆண்டவர் என்ன இதுக்குத்தானே படுத்திருக்கேன், இதுதான் 38 வருஷமாக படுத்திருக்கேன் ஐயான்னு சொன்னார். ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னார்ல. அது மாத்திரம் ஆண்டவர் எரியோர்ந்து எரிசு போகிற வழியில் பதிவு கூட வந்திருக்கா, கத்திரியாத மனுஷன் வந்திருக்கா. ஆண்டவர் ஸ்ரீ இயேசு போறான்னு கேள்விப்பட்ட உடனே சொல்றாங்க, ஸ்ரீ இயேசுவே எனக்கு இறங்கணும் கதவுல கதறும்போது எல்லாரும் அமைதியாக சொல்றாங்க. ஆண்டவர் நின்று பார்க்கறல, நின்று பார்த்து ஏன்னு சொல்லும்போது ஐயா குருடே வழிதெரியாம கத்திக்கிட்டு சொல்லும்போது அவர் அடைத்துக்கிட்டு வாங்கும்போது அடைச்சுக்கிட்டு வரும்போது ஆண்டு கேட்டார்ல, அவனுக்கு என்ன செய்யணும் காத்திருக்கிறேன்னு கேட்டார். அவர் என்ன செய்வேன்னு நினைக்கிறான்னு கேட்கும்போது ஆண்டவரே சுகமாக விரும்புகிறேன்னு சொன்னார். ஆண்டு சுகமாறு வேதனை நீங்கி சுகமாயின்னு சொன்னார்ல, உடனே விடுதலை பெற்றார்ல. அதே போல இப்போ வாழ்க்கையில பலவிதமான கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், எத்தனையோ கதை இழந்து வந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், கணவன் இழந்திருக்கலாம், சொத்துக்கள் இழந்திருக்கலாம், பலவிதமான பாட்டுகள் இழந்து வாழ்ந்து ஏன் ஒருத்தர் வாழ்கிறோம், வாழ்வது நல்லதான்னு சொல்லி எண்ணக்கூடிய அளவை வாழ்ந்து இருக்கலாம். மற்றவர்களை பார்ப்பது ஐயோ அதில் வாழவே கூடாது, வாழ்ந்து எந்த பொருள்களும் சொல்லி எண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டு எங்களை பார்த்து சொல்ல பயப்படாதே, நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன்.
ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. திருவத்தான் கிடைக்கிறத தங்கச்சி தாங்கள் மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாம் நிலைமை எழுந்தவங்க பெற்றுக்கிட்டு நல்ல புதிய வீடு கட்டி மீட்டிங் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை வரும் கிட்டத்தட்ட 300-400 வராங்க. எல்லா மக்கள்லாம் வந்து நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்காங்க. அவன் சொல்கிறேன், அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தான ஆண்டவர் யார் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு ஆபரகம் ஆண்டவர்களை கொடுத்து நினைச்சாரு. ஆபரகம் வந்து விக்கிரத்தவனை கொடுத்த மனுஷன், தகப்பனை தேராக விக்கிரத்தை சரியாகணும் நம்முடைய மனுஷன். அடுக்குள்ள ஆபரகம் பிறந்தார். ஆண்டவர் அழைக்கும் போது விதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாக 12 1-2 வசனம் வாசிக்கும் போது தேசத்தை நினைத்து விட்டு நாங்களுக்கு காட்டும் தேசத்துக்கு வா, நம்மை ஆசிரியையும் ஆசிரியத்தின் பணியும் பெருகப்படுவேன், வானத்து நட்சத்திரையும் கூட பெருகப்படுவேன். அது மாத்திரமல்ல, நீ ஆசிரியமாக இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதே வானத்தை தட்டு கொடுத்து வெளியெடுத்து கொண்டு வருகிறார். பட்ட சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனை. கிறிஸ்தவ மக்கள் தான் எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ சபையில் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத மக்களா, சாட்சி உள்ள மக்களா, ஏதோ கிறிஸ்தவனோட தான் வாழ்க்கையுடைய அவளுக்கும் வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் கஷ்டம் வருது, வேதனை வருதுன்னு சொன்னால் வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க, உண்மை இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க. உண்மை கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாரும் ரத்தத்தால் கழுவப்பட்டு சாட்சியோட மகனா நீ வாழ்ந்து பரிசுத்தத்தில் வாழும்போது தான் நம்மளை ஆசிரியக்க முடியும். ஏதோ கவலையாக வாழணும், கவலைக்கு ஆலயத்தில் வாழும், மகன் மகன கவின வாழும் சரி வாழ்க்கை இல்லை. அவர் சரீரமோடு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். வேதத்தில் வாசிக்கவில்லை. லூக்கா 19 வாசிக்கும் போது சகீர் ஒரு மனுஷன், பெரிய பெரிய ஆடு, பில் கலெக்டர், பெரிய ஆடு. அந்த பார்க்க ஆசைப்படுறான். ஏசி எப்படி பார்க்க ஆசைப்படுறான். அன்று எரியோடு இஸ்லேம் போகிற வழியில் ஒரு காட்டத்தி மரம் நிற்குது.
இந்த மரத்தில் ஏறி உள்ள போய் உட்கார்ந்து ஆண்டவர் எப்படியாவது பார்த்துருக்க ஆசைப்படுறான். அந்த வழியை வந்து ஆண்டவர் நடிகை வந்து நடுவே நின்று மேல உட்கார்ந்து பார்த்து சரிவே கீழே இறங்கி வா சொல்றாருல்ல. இறங்கி வான்னு சொல்றது எல்லாரும் சொல்றாங்க. வாணிவேற மனுஷன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் அப்படி எல்லாரும் பேசுறாங்க. அவன் சொல்றேன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் யார்கிட்ட பார்த்து அநியாயமா வாங்கினதுனால ஆங்கத்திலே திருப்பி தரைங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபரகமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, எழுந்து போவதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷன் உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தைக்கு ஈடுபடுத்தி வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, சாட்சியோட வாழும்போது தான் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும். எப்படி விட வாழலாம், வாழ வாழ்க்கை இல்லை. எப்படி விட வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. அவர் நடந்து போகும்போது, பேருந்து நடந்து போகும்போது அவர் நடுப்பட்டு சோகடைந்தாங்க. எதுக்கு வாழ்க்கை சுத்தமாக இருந்தது. நீங்கள் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. நிறைய ஊழியக்காரன் வாழ்க்கை அப்படி இல்லை. ஏதோ கடமைக்கு வாழலாம், துட்டு தான் பாதிக்கணும், துட்டு தான் வாழ்க்கை, துட்டு தான் நினைச்சு பாஷை ஓடிக்கிட்டு இருக்கான். துட்டு வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கவில்லை. நீதிமொழிகள் 10:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசோனை ஐஸ்வர்யம் தரும், வேதனையை கூட்டா. வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னா, அன்றுள்ள வாசகம் நானே வழியும் சத்தியம் ஜீவமா இருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கவில்லை. எவன் 14 வாசிக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்றாருல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்து உண்மையை வாழ்வதுதான் கர்த்தரை வழிநடத்த முடியும், பாதுகாக்க முடியும். கடந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எலெக்ஷன் நடந்தது. பெரிய கிருபை கடவுள் எவ்வளோ நடத்தி நல்ல மார்க்கெட்டை கொடுத்து நல்ல ஆஃபீஸ் பிரச்சனை கொடுத்தார். காரணம் கேட்டால் ஒரு பாரமான வாழ்க்கை கண்ணீரோடு கேட்கக்கூடாது எல்லா காரியம் செய்த அன்னைக்கு மனுஷன் வாழ்றதில்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதில்லை. அன்று ரத்த சிதி சம்பாதிக்க திருச்சம் அணிவது யாரும் சித்தம் இல்லை. அன்று ரத்த சிதி சம்பாதி உனக்காக எனக்காக அன்று இத்தனை பாடிக்கப்பட்டாரே, இத்தனை வேதனைப்பட்டாரே. 40 30 39 அடிக்கடி அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் விடப்பட்டு நிலம்போல மாறியது எதுக்காக? என் வாழ்க்கை ஆசிரியப்படுவதற்காக, நான் சுத்தமாய் வாழ வேண்டுவதற்காக, என் வாழ்க்கை சாட்சியோடு வாழ்க்கையோடு இத்தனை ஆண்டு பாடலைப்பட்டார். மனசு நினைச்சு வாழ்ந்து பாருங்க. தெய்வம் உண்மை உள்ளவரையா, மனுஷனவர் பிறட்டு பொருட்டு கிடையாது. தெய்வம் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவரை வேதத்தில் வாசிக்கணும். யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்னிலே பாவத்தை யாரையும் குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் அன்று இயேசு மாத்திரம் தான். எந்த மனுஷன் கேட்கல, எந்த தலைவன் கேட்கல. ஆண்டு கேட்டாரு, என்கிட்ட பாவத்தை யாரும் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டாரு. நீங்க எப்படி வாழ்றவா? அப்படிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சமாக வாழ்க்கை பார்க்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கை வார்த்தைகள் உண்மையான வார்த்தையா இருக்கணும். ஆண்டவரே உண்மையான வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அப்படி வாழும்போது தான் உனக்கு எத்தனை வேதனை இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும் அப்படி மாற்றி கொடுப்பார். நீ ஏழை இருக்குன்னு நினைக்காத, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு நினைக்காத. ஏழை கண்ணீராண்டு பார்ப்பார். பணக்காரன் கண்ணீராண்டு பார்த்ததில்லை. ஐசோடைய கண்ணீராண்டு பார்த்ததில்லை. வசதி பிடிச்ச மக்களுடைய கண்ணீராண்டு பார்த்தாரு. ஏழை கண்ணீர் தான் பார்ப்பாரு. எப்படிப்பட்ட படகு பாடலை நினைக்கிறார். படகு வேதனையை பார்க்க வேதத்தில் வாசிக்கவில்லை. லூக்கா 21:4 வாசிக்கும் போது எத்தனை பேரோ காணிக்கப்பட்டாங்க. லட்சமா கொட்டி கோடியோடியா கொடுத்தாங்க. ஒரு ஏழை தாய் வந்தாங்க. காணிக்க கூட என்ன போட்டார்? 2 காசு அடி போட்டார். போட்டு சொன்னாரு, பத்தெல்லாம் தன் பரிமாணத்தை போட்டாங்க. இவ்வளவு வறுமையிலிருந்து தன் உண்டானதெல்லாம் போட்டுட்டான்னு சொன்னாரு. வறுமையிலிருந்து தன் உண்டான எல்லாம் போட்டுட்டான்னு சொன்னாரு. அதுபோல் உன்னோட கண்ணீரை பார்க்க தெய்வத்தில் உலகத்தில் உண்டான இயேசு மாத்திரம் தான். மற்றவங்க யாரையும் குற்றச்சாட்டுறாங்க. குற்றத்தை மனுஷன் எல்லாரும் ஒருத்தர் குற்றம் சாட்டுவாங்க. நான் பெரிய பரிசுத்தவானோ, இப்போ பெரிய பரிசுத்தவாடியோ வந்துட்டு அமைச்சரும் பேசுவாங்க. அதை பற்றி நினைக்கவே கூடாது. கர்த்தரை பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் வியாக்குறங்களை பார்க்கிறார், உன் குடும்ப சூழ்நிலையை பார்க்கிறார். எத்தனையோ குடும்பம் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லை. ஏன் காரணம் கேட்டாங்க? நிறைய குடும்பம் குடியினால் எத்தனையோ குடும்பங்கள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பார்க்கிறோம். நீ ஆண்டுக்கு சாட்சியை வாழ்வது, மகிமையை வாழ்வது கருத்தை எந்த இடத்துல உன்னை கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, ஆசீர்வதிப்பார். ஒரு அம்மா கம்பெனிக்கு காலையில் நான் 10 மணி இருக்கும் வந்து நின்னா என்ன பார்த்தா, நல்ல செவிக்குடி தாய், கடவுள் பிரியமான மனுஷி. வேற எந்த ஊரில் எந்த எங்கச்சோட பக்கத்தில் ஒரு ஊர்
இந்த ஊர் தான் மெட்ராஸில் வேலை செய்யறேன். புருஷனும் பயங்கரமான குடிகாரன், பயங்கரமான குடிகாரன். சொன்னா ஏமா நேற்று பாருங்க வேலைக்குன்னு கேட்டா அதுதான் ஏன்னு தான் கேட்டேன். என் புருஷன் குடிச்சு போட்டு சண்டையை பார்க்கணையா, சண்டையை பார்க்கணும். என்னை மோக்கி கையில் அடிச்சிட்டாயா, கையை தூக்க முடியல, எனக்கு வர முடியலன்னு சொல்லி இந்த அழுதையை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக போச்சு. எங்கேயும் எழுதா ஒரு வகை தான். அப்படி நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன், கடவுள் சாட்சியாக வாழ்றேன். நான் நினைச்சுதான் ஒரு விதியில பதிச்சு தெரிவிக்கலாம், ஆனால் செய்யக்கூடாது. புருஷன் அதிகம் நினைச்சு மதிச்சு வாழ்ந்தேன். ரொம்ப வேதனையா, ஏன் இருக்குது கஷ்டம், ஏன் இந்த வேதனை? நான் தான் சொல்றது கஷ்டமா இருக்கணுமா? அவன் சொந்த காட்சியை பார்க்கும்போது தாங்கவே முடியல. ஏமா நீ எப்படி நினைக்கிறேன்னு கேட்டா, இல்லைங்க அப்பா நல்ல கடவுள் நினைச்சுதான் கட்டி கொடுத்தாரு ஐயா, அதை இப்படி குடிச்சிட்டு அடிச்சுட்டா ஐயா, குடிச்சு அடிச்சுட்டு குடும்பத்தையே அடிச்சு நாசம் பண்ணிட்டா என்று பகல் அழுது கண்ணீர் பார்க்கும்போது எவ்வளவு வேதனை பாருங்க. பெருத்தர் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 23, 29, 28 வருஷங்கள் வாசி பார்த்தீங்கன்னா யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்கள கண்கள், மதுவான இருக்கிற தங்கி திரும்ப ரத்தத்தில் வாசிக்கம் இல்லை. எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எப்படி எத்தனை குடும்பங்கள் ஏழை மக்கள் வாழ்ந்து கண்ணீரை பார்க்கிறோம், எத்தனை மக்கள் ஏழை மக்கள் கண்ணீரை பார்க்கிறோம். அதம்மா பார்த்து ரொம்ப வேதனையா இருந்தது. காரணம் கேட்டா வேதத்துல வாசிக்கும் நீதிபதி 10-15 வாசிக்கும் போது ஏழை வறுமையோடு கலங்கப்பட்டோம். அந்த ஏழை வறுமையை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டம். நாங்கள் உண்மையை சொல்லல. பொன்னை புடமிடுவா
பரப்படி பக்கத்தில் ஐயா பரப்படிக்கு அவர் நின்றேன். பக்கத்தில் 3 கிலோமீட்டர் உள்ள வரும் ஆர்சி சிஸ்டர் 2 பேர் நடத்துகிறாங்க. 2 சிஸ்டர் தியாகமாக 3 ஏக்கர் நிலம் வாங்கி 7 பிள்ளைகளை ஒன்றுக்கு மேலே ஆயிட்டாமல் மனோடு சின்ன பிள்ளைகளை வயதான பெற்றோரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவங்க என்னை பார்த்துட்டு ஒரு நாள் அழைச்சாங்க, மீட்டிங் நடத்திருக்காங்க. உடனே நான் உள்ள போய் மீட்டிங் நடத்திட்டு சில காரியங்களாம் பார்த்துட்டு ஐயா வச்சு அப்புறம் தான் நல்லா இருந்தீங்க காமன் வேறு போடாத முடியும் அவங்க கையா சொன்னாங்க. உண்மையான முடிவுகளை பார்த்தேன். அவங்களோட உண்மையான முடிவுகளை பார்த்த உடனே நம்ம எம்பி இன்னைக்கு யாரும் தெரியும் நம்ம எம்பி அவங்க சொன்னேன். சொன்னாங்க என்ன செஞ்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. அவங்களும் வந்தாங்க. ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து காமுக்கு போட்டு ஒரு பொறுப்பை எம்பியான பிள்ளை எடுத்துட்டாங்க. சீர் பிடிக்கும் போது பக்கத்தில் ஒருத்தன் தகராறு பண்ணி எங்கள் பாட்டுக்காக தகராறு பண்ணி நாளைக்கு இருந்ததை பார்ப்போம், நாளைக்கு இருந்ததை பார்ப்போம், நாளைக்கு இருந்ததை பார்ப்போம் காரியம் பண்ணிருப்பாரு. இந்த கூட்டோட அடிட்டு போறியா இல்லையா விடிஞ்சா பார்ப்போம் சொல்லி சவாலுக்கு போயிட்டான். இவங்க செய்கிற காட்சியை பார்த்து பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஆட்சி ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸ்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. படிக்காத ஏழை மக்களுக்கு நீ ஒரு உதவி செய்யமா, அந்த ஊர் மனுஷன் அவனுக்கு பேர் கேட்டுப்பட்டானே என்ன செய்திக்கலாம் ஒன்றும் செய்ய முடியலையே, ரொம்ப வேதனையாக இருக்க இருக்காங்க. 2 சகோதரிகளுங்க, அபூர் சொல்லுற 2 சகோதரிகள் இரவு கண்ணீர் கலந்துருக்காங்க. கண்ணு நாங்கள் யாருக்கு போவோம், யாருக்கு போவோம், நீ தான் தஞ்சம் உண்மையிலே இந்த காட்சி செய்யணும். பணத்துக்கு சம்பாதிக்க வாங்குறோம், இந்த ஏழை மக்களுக்கு தானே வாங்குறோம், இந்த ஏழை மக்களுக்கு வாழ்க்கை செழிக்கணும்னு வாங்குறோம். எத்தனை பேரும் பாருங்க தாய் தந்தை கவனிக்கிறது இல்லை, வயதான காலத்து பெற்றோரை கவனிக்கிறது இல்லை. வேதத்தில் வாசிக்க பூமியில் வாழ்ந்த நீடி சொல்வது தகப்பனை தாய் கரவழன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறது நிறைய பேர் மறந்துடுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்டில் தேடியம் ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டி மேலே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 அழுகையாக அந்த கண்ணீர் பார்த்தேன். அது பார்த்தது மாத்திரமல்ல, கண்ணீரை பார்த்து இடைகளை பார்க்கும்போது 8 மணிக்கு செய்தி வருது, யார் உங்களை விரட்டினானோ உங்களுக்கு யார் பேசினானோ அவன் இப்போ இல்லைம்மா, அவன் பம்ப்செட்டு போய் ஏதோ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கான், கரண்ட் சாக்கை செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கற்றுப்பாங்க, கற்று கொடுக்க யுத்த பண்ணுவார், நீ சும்மா இருப்ப, இன்று காண்பி இருக்கிற ஒரு நாள் காண மாட்டான். நீ கத்தரை நம்பலன்னா கடவுள் சாட்சியாக வாழ்வாயனா, கடவுள் மகிமை செலுத்துவாயனா, நான் உனக்கு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, மோசம் விடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட சொன்ன வார்த்தை பாருங்க. உடனே ஸ்டேஷனில் போய் போலீஸ்காரங்க தேடி இருந்தாங்களாம். ஏம்மா உனக்கு தீங்கு பண்ண பற்றியா இந்த பற்றியா, ஆனால் இவங்க அவங்க சந்தோஷப்படலை. என்ன சொல்லி பார்த்து நடந்தாங்களா, ஐயோ ஆத்மா ஆண்ட அறியாமல் நடந்துட்டு போயிடுச்சு, ஆத்மா நடந்துட்டு போயிடுச்சு, நீ பரிசுத்த சிதிக்கிடான்னு போயிட்டு மாட்டவர் சொல்லி கதிரி எழுதாமா. இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. எப்படி வாழ்கிறோமா, சாட்சியோட மக்களாக வாழ்கிறோமா, மகிழ்ச்சியத்துக்குரிய மக்களாக வாழ்கிறோமா. நீங்க நிறைய குடும்பத்தை பாருங்க, மகை சித்தம் பரவாயில்ல, மருமக தாலியாக இருக்கணும். மகை சித்தம் பரவாயில்ல, மருமக தாலியாக தெரியும், மாமியார் நினைக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் அது வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ அன்பு என்பது தேவனுக்கு பிரியமான அன்பு, தேவனோட வாழக்கூடிய அன்பு, தேவன் பிரசுத்தமான அன்பு. ஆனால் தான் விரும்புகிறார். பலிபடத்தில் காணிக்கை செலுத்தும் போது சகோதரர் குறைவுண்டு காப்பாயானா பலிபடத்தை காணிக்கையை வச்சுட்டு சகோதரர் ஒப்புரவாகி காணிக்கை செலுத்து. கண்ணமுட சகோதரர் நேசியாதவன் காணாத தெய்வனை எப்படி நேசிக்க முடியும்? விதத்தில் வாசிக்கவில்லை. நீங்க அப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்துருக்கீங்க. ஏதோ வாழ்க்கை, இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை உண்மையிலே கிறிஸ்தவன் எத்தனை பேர் வாழ்றான், அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்றான். எதை பத்தியும் உனக்கு கவலைப்படக்கூடாது. நீங்க எத்தனை பேர் அவதூறு கொள்றான், எத்தனை பேர் கேடான வாழ்க்கை நினைக்கிறான். அது அவனுக்கு அந்த கேடு, அவன் கொண்டு இல்லை. கிடுவான் கேடு நினைப்பான், கிடுவானே கேட்டு போவான். அவன் கர்த்தவன் கூட இருக்காரு.
இந்த படத்தோட இப்போ மோசைக்கு வருமா சொந்த அண்ணன், சொந்த அண்ணன் ஆரோன், சொந்த தங்கச்சி, பெரிய அக்கா பெரிய மோசைகளோட பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னா, மோசே 3 மாத குழந்தையில கொஞ்சம் தண்ணியில போட்டுதான் நதியில பார்வன் பாரதியின் ஸ்நானம் போகும்போது ஆடற்பட்டியை கண்டு கிட்ட எடுத்து பொழுது அழுது எவரிய குழந்தை நினைக்கிறா. தண்ணியில எடுத்து சொல்லி மோசே பேர் வைக்கா. எல்லா ராஜ்யத்தையும் கற்றுக் கொடுக்க 40 வருஷம் பார்வன் அரண்மனையில் வாழ்றான். வாழும்போது உங்களுக்கு திருமணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஆண்டுடைய அழைப்பு, அந்த அழைப்பு அழைச்சிருமோ ஆபிரகாமுக்கு என்ன அழைப்பு கொடுத்தாரோ, தேசத்தை எனக்கு விட்டு நான் கண்ட தேசத்துக்கு வாழ்ந்து ஆண்டு அழைச்சாரோ, அந்த அழைப்பு விட்டுட்டு ஓடிடுறாரு. ஆனா இதை மனசுல குற்றம் வச்சுக்கிட்டு மிரியாம் ஆரோன் என்ன சொல்றாங்க, ஆண்டு மோசையில தான் பேசுறாரா, எங்கிட்ட பேசுறியா சொல்லி பொறுத்தாங்க. இந்த வார்த்தை ஆண்டு காதல போச்சு. அந்த வார்த்தை மோசையோட வார்த்தை விடவே இல்லை. அவங்க பாதத்துல போச்சது. ஆண்டு என்ன சொன்னாரு, ஆரோன் பிரியா கூட்ட ராசன் கொடுத்துக்கு கூப்பிட்ட வேதத்துல வாசிக்கல 8:12 எடுத்து வாசிக்கும்போது எந்த மோசையோ அப்படி வரல, வீட்டிலும் உன்னோடுவதாக இருந்தா சொன்னாரு. அது மாத்திரமல்ல, உறைந்தவனை குசோயாய் மாறினார் பெரியா. இதுதான் வாழ்க்கையா? இதை மனசு நினைக்கிறப்பா. தீங்கு நினைக்கவே மாட்டேன். யாரும் தீங்கு நினைக்க ஆண்டு பார்த்துட்டு வர அவ்வளவுதான். தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கு 99 வயசு குழந்தை பிறகுது. 99 வயசுல சாராளுக்கு 89 வயசு. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு 10 வயசு தான் வித்தியாசம். 10 வயசு குழந்தை பிறகுது. சின்ன பையன் வளர்ந்து சொல்றாரு, நேசகுமாரனே, பிரியமான மகனை இறந்து பலியிடுங்க, மோர்கமலை பலியிடுங்க. விதத்தில் வாசிக்கும் போது அதே 22 வாசித்து பாருங்க, எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு. அவன் சாராட்ட கேட்கல. சாராட்ட கேட்டாங்க, சாரை ஒத்துக்க மாட்டான்ல. ஏன்னா 89 வயசு வளர்ந்து ஒத்துருக்காரு. எப்படி ஒத்துருப்பா? ஒத்துருக்க மாட்டான். ஆனா அவன் விசுவாசத்தோடு போறான். போகும்போது வேலைக்காரன் கூட்டிட்டு போறான், கழுதை கூட்டிட்டு போறான், நெருப்பு கொண்டு போறான், கட்டை கொண்டு போறான், கத்தி கொண்டு போறான். கொண்டு போய் தூரம் போறேன். வேலைக்காரனை கூப்பிட்டு நீங்க இங்க இருக்கப்பா, நானும் பிள்ளையாட்ட பையிட்டு திரும்பி வர்றோங்க. திரும்பி வரேங்க. திரும்பி உட்காரச்சு போய்கிட்டே இருக்கான். ஈஸா கேட்கறான், அவர்கிட்ட கேட்கறான், தகவலே கூப்பிடுறான். என்னன்னு கேட்கறான், கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி கேட்கான், கத்தி இருக்குது, ஆணைங்கன்னு கேட்கான். தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஆண்டு எல்லாத்தையும் பார்ப்பாரு. எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம், எத்தனை பழுதமான காரியங்கள். அதோட 2 செய்தி பத்தி வீட்டுக்காரி அழுதா. உனக்கு இருக்கிறது வேலை எவ்வளவு கேவலமா சில பேசுறாங்க. வருத்தவே கூடாது. காரணம் அவங்க நம்மளுடைய மனசாட்சி நமக்கு தெரியும். நம்ம ஆண்டு நாளுக்கு பிரியமான வாழ்க்கைன்னு தெரியும், சாட்சியுள்ள வாழ்க்கைன்னு தெரியும். அவங்க தெரியும் எப்படியோ வீட்டுக்கு போகல. அந்த ஆத்து படையக்கூடாது. உடனே சொல்லி என்ற அழுது சொன்னார், உங்க வேலைக்கு பார்க்கலாம்ல, பயமா இருக்குது. என் மகன் ஜெர்மன் போயிட்டு நைட்டு தான் வந்து மிட் நைட்டு வந்தா. கோயம்புத்தூர் டைஸ் மூலமாக கோயம்புத்தூர் பிஷப்புடைய வீட்டுக்கு நைட்டு வந்தா. பிஷப்புக்கு எலெக்ஷன் வந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு பிஷப்மா இவெல்லாம் ஒன்றா வந்தாங்க. வரும்போது என் மகன் சொன்னா, எனக்கு தூக்கமே வரலப்பா. என்னப்பா இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? மனித தோற்றம் மயில செய்வரே, மனித தோற்றம்
இதுதான் வாழ்க்கை. நமக்கு பூசிக்கும் போது நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த காசுக்கு ஆசைப்படாத, யாரும் வாழ்க்கை குறிப்பிட்டு போகல, யாரும் பொல்லாங்க செய்யல, நம்மளே சாப்பாட்டுல வாழ்த்தோம், தருத்தரமா கஷ்டமா ஒண்ணுமே வாழ்த்தோம். காத்து செருப்பு இல்லாம, போட துணி இல்லாம, இவ்வளவு வேதனை கஷ்டங்கள் நினைச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு வேதனை. சிறுவையில் இருக்கும்போது எங்க அம்மா கதிருக்கு போவாங்க காலையில் 3 மணிக்கு. நான் சின்னவையே நான் போய் தம்பி பறக்கிறேன் கடைக்கு. திருச்சிட்டு சொல்லி தென்காசிக்கிட்டே கொடுத்து சொல்ற வழியா போயிட்டு 8-10 கிலோமீட்டர் காத்து வச்சுட்டு வருவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்து கதை வச்சுட்டு கூலி நான் வாங்க போவேன். ஒரு அடுப்புல நெல்லை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு உரல்ல நெல்லை குத்திக்கிட்டு இருப்பாங்க. காத்து தூக்கிடுவோம். எங்கள் அம்மா நெல்லை வச்சு போட்டுட்டு புத்தராஜ சாமி கேட்டு எழுப்பி சாப்பாடு தருவாங்க. நிறைய நினைச்சு பார்த்தேன், விட பாருங்க அவ்வளோ கஷ்டம். எப்படியோ வாழ்ந்த மனுஷன் இவ்வளோ வைக்கிறாரு நினைச்சே பார்க்க முடியாது. வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் வாழ நினைக்க முடியாது. நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல சோள தோசை கிடைக்காது, அரிசி தோசை போடுறது, சோள தோசை கிடைக்காது, கேப்ப தோசையும் கஷ்டம்தான். அவ்வளோ கஷ்டம், நல்ல சாப்பிட முடியாது. நான் ஆண்டவரை பாருங்க விதத்தில் வாசிக்கிறோம். அதே 24-35 வாசி பார்த்தீங்கன்னா ஆம்பராடைய மகன் ஈசாக்கு குடும்பமாக ஈசன் போவான், பெத்து வீட்டுக்கு போவான். பெத்து வீட்டுக்கு போகும்போது அதிகம் 24-35 வாசிக்கிற எஜமான் செல்வ சீமானா இருக்காருமா. செல்வ சீமானா வைத்தி வழிநடத்தி தருத்தத்தை மாற்றி தருத்தம் வாசிக்கவில்லை. எஸ் 22-60 வாசிக்கும்போது 60-22 வாசிக்கும்போது சின்னவனாயிருவோம் சிறிய பழத்தை அதிகமாக கத்தனான் எந்த காலத்திலே நடப்பு பேரை ஆண்டமாக கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து அந்த கிருபை கிடைக்கும் போது இம்மட்டும் தந்த ஜீவன் என்னைக்கு தருவார். நம்ம யாரையும் தூசிக்க வேண்டாம், நானும் பார்த்துப்பாரு. தூசி கேட்டோம். தூசிக்கிறவங்க இன்னைக்கு வாழ்ந்த சத்தரை இல்லை. விருந்தில் வாசிக்கிறோம். 10-26 மாதம் பார்த்தீங்கன்னா யூதாஸ் கேட்பான், அவங்களுக்கு காட்டி கொடுக்க நீங்கள் என்ன கொடுக்குன்னு கேட்க. யூதாஸ் காட்டி கொடுக்க உங்களுக்கு என்ன கொடுக்குன்னு கேட்பான். 30 வெடிக்காசு கொடுக்குறாங்க. 30 வெடிக்காசு கொடுத்து நாங்கள் காட்டி கொடுத்து வாழ்ந்தானா? வாழ முடிஞ்சுதா? முடியாது. கடைசியில் வீட்டு ரத்தத்தை காட்டி கொடுக்க மனதிருக்கலாம். மனதிலிருந்து மன்னிக்கப்பட்டிருப்பான். மனகசு பேரு மனகசு நடந்தால மன்னிக்கப்பட்டான்ல. யூதாஸ் மனகசு தானல்ல. எதை செஞ்சான்? தேவாலயத்துக்கு வந்து ஏதோ பரிசையில் உட்காந்துருக்காங்க. தாசி திருப்பி கொடுக்கா. எல்லாரும் சொல்றாங்க உங்க மோப்பாடு எங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க. தேவாலயத்துக்கு காசு விட்டதி தான், குற்றம் ரத்தத்தான் காட்டி கொடுத்தனே கொட்டடி தான் மோப்பாடுட்டாங்க. விட்டுறவங்க என்ன செஞ்சான்? நாண்டு குடி செத்துட்டாங்க. இது வாழ்க்கை. நாண்டு குடி செத்தான். ஆண்டு ரத்த விடவே இல்லை. ஆண்டு அவர் சிலுவை, அவர் நமக்கு சிலுவை அனுபவிச்சதோட தான். காரணம் கடவுளை சிலுவையை பார்க்கலையா? வாழ்க்கை வந்து எப்படி வாழ்ற, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற? தேவப்பட நீ உண்மையா வாழ்றியா? மற்றோட குற்றச்சாட்டு நீ யாரு? நம்ம யாரும் விட்டு எடுக்கலை, யாரும் விட்டு ஆசைப்பட்டு வாழல, யாரும் ஆசைப்பட்டு வரல. நீ சில பேர் திருச்சியை ஊர் போட சில வேலையா இருக்கு. சில திருச்சியை சொத்தை வித்துட்டு ஊர் போட்டு சாப்பிட நிறைய பேர் இருக்காங்க. 10 வருடத்துல பாரஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் திருச்சியை சொத்தை கூறு போட்டு ஆண்டவரை கூறு போட்டுருவாங்க. தெரியுமா உனக்கு? திருச்சியை சொத்தை நீ கூறு போட்டு விஷயம் விவாதத்தை சொத்தை ரத்தம் சிந்தி வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசவாசங்கள் இழந்து, சுகபக்குகளை இழந்து, நிரந்தர வாசிக்கவில்லை.
யோவான் 12:21 வாசிக்கும் போது கோதுமை மணியான பூமியில் விட்டு சாக்கப்பட்டவர் தனித்திருக்கும் சத்ததியானா மிகுந்த பலன் கொடுக்கும். கோதுமை பணிபடி எத்தனை பேர் மிஷின் பூமியில் விதைக்கப்பட்டாங்க. யாரும் மனசு நினைச்சு வாழ நீ சார் ஆலயத்துக்கு என்ன பண்ணிருக்க, ஆண்டவருக்கு என்ன பண்ணிருக்க, உனக்கு அர்த்தத்தை மறைச்சார்ல, உனக்கு இத்தனை பாடலே பட்டார். அந்த ஆண்டவரை சிறு அறையை ஒப்பு கொடுத்து நீ ஆண்டவருக்கு என்ன தியாகம் பண்ணிருக்காரு வாழ்க்கையில் நினைச்சு பாரு. அவன் இன்னைக்கு மதிக்கிறாரு. மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் தோற்றைப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் தோற்றைப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திலே முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. Thank you.
ஆண்டவர் பூர்ண குறையாதையா. பனிஷ்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிது. அதனால நிறைய தைரியமாக திருச்சி சொத்து சூறாட நினைக்காம திருட நினைக்காம. அப்போ இந்த வாசல் பார்த்தீங்கன்னா அனனியா சொல்கிறார் 2 பேர் இருந்தாங்க. புருஷன் காட்டி தான் பேதர் புரியக்கூடிய கரை. அவங்க சொத்துல இருந்து பேதர் வாரோன்னு வைக்காங்க. பொதுவாக அன்னியா சொல்கிற சொத்து தான் இடத்துல இருந்து வந்து பேதர் வைக்காங்க. வைக்கும்போது புருஷன் காட்சி அதை பிளான் பண்ணி பகுதி வந்துச்சு எடுத்துருக்காங்க. அவன் பேரு கேட்காரு, என்னடா சொத்து யார் சொத்துன்னு கேட்காரு. என் சொத்து தான் வித்தபடி யாரு என் போகிறது தான் ஏன்டா வஞ்சியாக வந்துச்சேன்னு கேட்க ஒரு வார்த்தை தான். அப்படியே கீழே செத்து போயிட்டான். செத்து போயிட்டு 3 மணி கழிச்சு கொண்டாடி உடனே ஐயா விட்டா வர இவ்வளோ தான் சொத்து எடுத்தீங்களான்னு கேட்க. ஆமாம் நம்ம போய் சொல்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு நீ துடிச்சியாட்டா போய் சொல்லி ஒரு வார்த்தை கேட்காங்க. அவன் புருஷன் அழகுன கால் வீட்டிலே வரலையே, அவளை துடிச்சிட்டு போய் சொல்லியேன்னா அவள் தெரிஞ்சுட்டான். இப்படி பனிஷ்மெண்ட் வந்தால் மனுஷன் மாறுவான். இல்லை எம்டி பாய்கிட்ட போயிட்டு சம்பாத்தியம் பண்ணணும், திருச்சி சொத்து கொடுத்து பிள்ளை கல்யாணம் பண்ணணும், நகை வாங்கணும்னு நினச்சி வாழ்ந்தேன்னா தரத்தில் வீட்டு முன்னேப்படுத்துறதுக்கு வேறு எங்கேயும் போகாது. நிறைய பார்த்துக்கலாம். அப்படி நிறைய பேர் திருச்சி வச்சு தான் வாழணும், திருச்சி வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சி வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நான் ஒரு நாள் நினச்சிக்கோங்க, என்ன ராஜாக்களும் ஆசனாக்கள் எதிர்த்து வாசிக்கிறோம். காலையில் நானும் மனைவியும் ஏர்போர்ட் வந்தோம். ஒரு ஏர்போர்ட் ஆஃபீஸர் இந்த செக்யூரிட்டியிலேருந்து ஒரு சீஃப் டெல்லியில் வந்துருக்கார், ஐபிஎஸ். அவர் எனக்கு நல்ல பழக்கம், நல்ல ஆகிட்டார். 3-4 பேரை அனுப்பியிருந்தார். அனுப்பி ராஜபுரம் சிஎம் போன மாதிரி ஒரு ட்ரீமில் போய் நம்ம ஃப்ளைட்டே இருக்கோம். என் வீட்டுக்காரர் கேட்டார், என்னங்கன்னு கேட்டார். இதுதான் நாட்டு பிள்ளைகளுடைய நாட்டு தரக்கூடிய கிருபை. இதுதான் தேவன் நம்பும்போது, தேவன் சாட்சியாக வாழும்போது ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கைவிட தேவன் இல்லை, பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனபுத்தனம் அல்ல, சொல்லியும் செய்யாது போகிறோம். ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒப்படைக்க விட மாட்டார். அருமையான ஐயா கோரிக்கை வச்சார். ஷீட் மாற்றணும், தளம் போடணும், பள்ளிக்கூடத்தை சீமனும் சொன்னார். ஆமாம், தரிசனம் போய் மாயா போய் கேட்டு யார் இந்த கூலி கணக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கட்ட முடியுமா? எத்தனை கோடி பணத்தை ஒன்று போடுறேன், யாருக்கு துட்டு, யார்கிட்ட கணக்கு கேட்டேன், எந்த ரிசல்ட் கேட்கணும், எந்த கம்பெனியில் பாஸ் பண்ணணும், உங்கள் இஷ்டமா? உங்கள் மாதிரி ஆளுக்கு கேட்க முடியாது. ஐயா எங்கள் ஒரு பள்ளியோடு இடிச்சு கிடக்கு, கோபுரம் கிடக்குது, சீமன் கேட்க தெரியாதா? நம்மளுக்கு வாங்கிதான் பூச்சா வளர்ப்பு வேணும்னா இன்னும் அடிமையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாறும். அதை மாற்றுவார், எல்லாமே மாற்றுவார். மாற்றிடல, இன்னும் மாற்றுவார். பொய் சொல்ல விடுறாங்க, ஆண்டவர் மாறவே மாட்டார். உண்மையாக வாழ்வாய். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:25 வாசி பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதல்ல நானே நீதிமான் கைவிடப்பட்டதும் சந்ததி அப்போதைக்கு எனக்கு காணவே இல்லை, காண முடியாது. தரிசனம் வேண்டியதான், தேவையில்லாத தரிசனம் இல்லை. இன்னும் பார்த்தா நீ ஒழிஞ்ச கொடு, நீ ஒழிஞ்சு கொடு, நீ ஒழிஞ்சு எங்கே ஒன்று கொடுக்க. எத்தனை பழியோடு இடிச்சு தவந்து கிடக்குது, எத்தனை அண்ணனைகள் கட்ட முடியாமல் கிடக்குது. என்ன வேணும் இல்லை, புத்தி ஒன்றும் இல்லை. வாழ்ந்தா மட்டும் போதாது, பெருமைக்கு மாறடிக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும், அதனால ஒப்பு கொடுக்கணும். இப்படி எல்லாமே அந்த தருவை தரையில் காத்து ஜோம் பண்ணோமா, எல்லாம் ஒரு நிமிஷம் எடுப்பாராம நோக்கி பார்க்க ஒரு கணக்கோடு இருக்கிறது கேட்கலாமா? எல்லாம் காணிக்கிறது தெரிய வச்சு காணிக்க வச்சுட்டு இல்லை, போட முடியும் போட்டிருக்க எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருக்க. தமிழுக்கு ராயனுக்கோ சில பேர் இது சொல்கிறேன், என்ன போய் சொல்லி என்னமோ பண்ணுறான். ராயனுக்கு தேவதையாக செலுத்தினால் தான் சரித்திரம் மாறும், சரித்திரம் மாறாது. காணிக்க செய்யணும். அறியாத நாமமதில்
அதிகமாக சீக்கிரம் நல்ல ஆண்டவரே, அடியாரை மறைத்து வெளிப்பட்டீங்கப்பா. மக்களை ஆசிரிங்க, காத்து கொடுங்க, கோரிக்கை நிறைவேற்றித்தாங்க. ஒரு வாழ்க்கை உண்மையை வழக்கு உடலை ஆசிரிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் அங்கே வீரருக்கு போறார். நானும் ஜீவதாயகவும் பரிபூர்ணோடைய உதவிச்சுள்ள தெய்வமே, நாளை நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பு ஜீவன் தன் ஆட்கள் ஜீவனை கொடுக்காத தெய்வமே, நல்ல மேய்ப்பனாக இருந்து சீர்திருத்தி தாங்க. வழிநடத்துங்க, காத்து கொடுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. வீதியான காரியத்தை பொருட்படுத்த கொடுங்க. மக்களுடைய கண்ணீரில் மாற்றப்படட்டும், கண்ணீரில் மாற்றப்பட வைத்தாங்க. சரீர விளையாடத்தில் யாரும் தான் விடுதலையோடு சென்று வைத்தாங்க. மீதியான காரியத்தை பொருட்படுத்திக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென்.